வெப்பன்ஸ் ரேஸ் இனிதே ஆரம்பம். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்பன்ஸ் மிக முக்கியமா இரு நாடுகள் குறிப்பா சொல்லி அது இரு அணிகள்னு வச்சுக்கலாம். அது ஒண்ணு டீம் ஏ அமெரிக்கா, டீம் பி ரஷ்யா. இந்த ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய நாடுகள் வெப்பன்ஸ்ல அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையிறதுக்காக முன்னேற்றம் அடையிறதுக்கு ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மிசைல்கள் எப்பேற்பட்ட டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கான மிசைலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் சிஸ்டம். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு, டக்கர் காஸ் அவங்களோட இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு. அதாவது யூரோப்பியன் யூனியன் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கும் போது எங்களையும் சேர்த்திங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். பட் ஆனா அவங்க இல்ல அப்படிங்கிறது போல எங்களை மறுத்துட்டாங்க. அந்த டைம்ல நான் சொல்லியிருந்தேன், அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் உடைக்கிற அளவுக்கு வெப்பன் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்க தள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை பெருசா அவங்க கண்டுக்கல. இப்போ நாங்க ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்துல முன்னோடியா இருக்கோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு நேத்திக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல. இப்போ விதை போடுறாங்க அப்படின்னா இன்னொரு 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல பெருமளவுல யாரோ ஒருத்தங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க பெருமளவுல வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இந்த தொழில்நுட்பத்துல அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்போதைக்கு வெப்பன்ஸ் ரேஸ்ல வின் ஆகக்கூடிய நிலையில இருக்கிறது ரஷ்யா. ஏன்னா ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம், அவங்க ஏவக்கூடிய மிசைல்கள், ஒரிஜினிக் மிசைல்கள். இந்த மிசைல்களை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமே அமெரிக்கா கிட்டயோ மேற்குலக நாடுகள் கிட்டயோ இல்ல. இதுதான் மிக பெரும் அளவுல பின்னடைவா இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே. இப்ப வெப்பன்ஸ் ரேஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா ரஷ்யா ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்ப அடுத்தது அதை தடுக்கக்கூடிய வேலைகள்ல அமெரிக்கா இறங்கி இருக்கலாங்கன்னு கேட்டீங்கன்னா இறங்கி இருக்கிறாங்க. அதுதான் ஸ்பேஸை வெப்பனைஸ் பண்றது. அதாவது இந்த ஸ்பேஸை வெப்பனைஸ் பண்றது அப்படிங்கும் போது எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட்டை நம்ம அழிக்கிறோம், இல்ல ஒரு மிசைல் அழிக்கிறோம்னா அதோட உதிரி பாகங்கள் அங்க சுத்திட்டே இருக்கும். ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கும்போது ஸ்பேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே மத்த சேட்டலைட்டுக்கெல்லாம் இடையூறுகளா இருக்கும் அப்படிங்கிறது போல. ஆக்சுவலி இந்த ஸ்பேஸை வெப்பனைஸ் ஆக்குறதுங்கிறது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சேட்டலைட் அழிக்கிறது, ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய மிசைல்கள் அழிக்கிறது அப்படிங்கிறதுக்கான எண்ணம் கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் லேசர் வெப்பனை ஸ்பேஸ்ல கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிடணும். இப்ப அங்க லேசர் வெப்பனை வச்சுட்டா லேசர் அடிக்கும் போது, ஏன்னா ஹைப்பர்சோனிக் மிசைல் எதுவா இருந்தாலும் சரி ஸ்பேஸுக்கு வந்துட்டு திருப்பி அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகும் போது ஸ்பீட் அச்சீவ் பண்ணுது பெரும்பான்மையான ஹைப்பர்சோனிக் மிசைல்கள்லாம். ஏன்னா இப்ப ஈரான், நார்த் கொரியா இவங்க கிட்ட எல்லாம் ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள்லாம் வந்துருச்சு அப்படிங்கும் போது பெருமளவுல அதை யூஸ் பண்றாங்க. அப்படிங்கும் போது எதிர்காலம் அப்படிங்கும்போது இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை எதிர்கொள்ற அளவுக்கு ஆயுதம் வேணும்னா அது லேசர் வெப்பன் தான். இப்ப லேசர் வெப்பனை வந்து ஸ்பேஸ்ல வச்சு அந்த ஸ்பேஸ்ல என்டர் ஆகும்போது அடிச்சோம் அப்படின்னா அதோட உதிரி பாகங்கள்லாம் அங்க சுத்திட்டு தானே இருக்கும் அப்படிங்கிற போல கேள்வி வரும். ஆக்சுவலா இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏவரது கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னாலே உடனே லேசர் வெப்பனை வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குள்ளேயே வச்சு தாக்கலிக்கிற மாதிரியான வேலைகளை செய்வாங்க. ஸ்பேஸ்ல வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணாதானே அதோட உதிரி பாகங்கள் சுத்திக்கிட்டே இருக்கும். ரஷ்யால இருந்து ஏவுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து அமெரிக்க தரப்புல இருந்து லேசர் வெப்பனை பயன்படுத்தி ரஷ்யாவோட வான்பரப்புல இருக்கும் போதே அதை தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா ரஷ்யாக்குள்ளேயே தானே அது உதிரி போயிடும். ஸோ அது வந்து ஸ்பேஸுக்கு வராது இல்லையா? அப்படிங்கிறது போல ஒரு கான்செப்ட்ல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கிறதுனால இந்த சேட்டலைட்ல வந்து பாத்தீங்கன்னா லேசர் வெப்பனை பொருத்தி ஸ்பேஸை வெப்பனைஸ் பண்றது அமெரிக்கா பண்ண போறாங்க அடுத்த கட்டம். இதுதான் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்க போகுது. அதிநவீனமான டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்தோட ஆயுதம் அப்படிங்கறதே லேசர் தான். இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலே லேசர் தான். அதை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அதை மேலும் உறுதி செய்யும் வகையில பல வகையான செய்திகள் வருது. இப்போ அமெரிக்காவோட யூஎஸ் நேவல் ஃபிளீட்லலாம் லேசர் கருவியை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இது பெருமளவுல சக்சஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி வந்து கிரவுண்ட் பேஸ்டு லேசர் டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ சி பேஸ்டு லேசர்ஸையும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல ஸ்பேஸ் பேஸ்டு லேசர்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இந்த வெப்பன்ஸ் ரேஸ்ல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அது வெப்பனுக்கு அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைகிறாங்க. இதனால மனித குலமே அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைகிறதுல மாற்று கருத்துல பல விஷயங்கள் வந்து இப்படித்தான் மாறி மாறி ஓடி ஓடி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. சரி, ஓகே. இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் அமெரிக்கா வந்து சீனா மேலேயும் சரி ரஷ்யா மேலேயும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இதே போல ஒரு தொழில்நுட்பம் எதிர்காலத்துல எல்லா நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து லேசர் கருவிகளை பொருத்திடுவாங்களே, இப்ப அது எப்படி அப்படிங்கிற போல கேள்விகள் வருது இல்லையா? இதுக்கு தான் ஒரு மாற்று வழி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டிராபிக் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் வருது.
இப்போ எலான் மஸ்க் அவர்களோட சேட்டலைட்ஸ் சைட்ல லோட் ஆயிருக்கும். ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் தான். பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல நம்ம ஏவக்கூடிய ராக்கெட் கூட சில நிமிஷங்கள் தள்ளி ஏவக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். இதுதான் ஸ்பேஸ் டிராபிக். இதுக்கு மேல இதுதான் மிக பெரும் அளவுல பேசுபொருளா மாறும். ஸ்பேஸ் டிராபிக். அதாவது ரஷ்யாவோ இதே போல இணையதளத்தை வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்ஸ் வந்து கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அதிகமான சேட்டலைட்ஸ் இதுக்கு மேல அவங்க லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி எலான் மஸ்க் அவர்களோட சேட்டலைட்டே இந்த அளவுக்கு சுத்திட்டு இருக்குது. இல்ல சீனாவோட சேட்டலைட் சுத்தம். நம்ம வேற ஒன் வெப்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். அதுவும் இன்டர்நெட்டுக்காக அனுப்பியிருக்கோம். ஸோ அதுவும் இதுக்கு மேல சுத்தம். இப்ப ரஷ்யாவும் இதுக்கு மேல அனுப்புறாங்க அப்படின்னா ஒரு சேட்டலைட் நம்ம லான்ச் பண்றோம் அப்படின்னா பர்மிஷன் வாங்கி அந்த டைம்ல என்ன சேட்டலைட் நம்மளோட நாட்டுக்கு மேல பறந்துட்டு இருக்கோ அந்த நாட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி உங்க சேட்டலைட்டை கொஞ்சம் திசை திருப்பி விடுங்க, நாங்க ஏவணும் அப்படிங்கிறதுக்காக பர்மிஷன் வாங்கி ஏவக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோமா? ஒருவேளை அதுக்கு அப்ரூவல் கிடைக்கலன்னா சேட்டலைட்டே லான்ச் பண்ண முடியாதா? ஒருவேளை எலான் மஸ்க் அவர்களோட பையன் குட்டி பையன் பேசினா இல்லையா ஸ்பேஸ் டாக்ஸ், ஒருவேளை அதுதான் அதுவோ அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வர தோணுது. ஸோ எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சேட்டலைட் இருக்குமே தவிர புதுசா சேட்டலைட் லான்ச் பண்ணீங்கன்னா டாக்ஸ் கட்டி தான் தீரணும் அப்படிங்கிறது போல கட்டாயத்துக்கு தள்ளப்படுமா? ஸ்பேஸுங்கிறது கனவாவே பல நாடுகளுக்கும் போயிருமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஓகே. ஸ்பேஸ் வெப்பன், ஸ்பேஸ் டிராபிக், இந்த விஷயங்கள் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது ட்ரோன் தொழில்நுட்பம். அப்ப ட்ரோன் தொழில்நுட்பம்ல இப்ப என்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி எல்லா நாடுகளும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தீவிரவாதிகள் வந்து எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது இல்லையா? இதுலதான் விஷயமே இருக்கு. இந்த ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா பல வகையில இதுக்கு மேல லேசர் இருக்கும்போது குதிச்சு குதிச்சு போறது, தெரிச்சு தெரிச்சு ஓடுறது, இது போல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏஐ யூஸ் பண்ணி. ஆனா கடுமையான குளிர்ல இது வேலை செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. இதுல ரஷ்யா முன்னோடியா இருக்காங்க. நம்ம ரஷ்யாக்கு இணைஞ்சு நம்ம அவங்களோட ஓட ஆரம்பிக்கணும். இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்துல ஆர்டிக்ல கூட பயன்படுத்துற அளவுக்கு நம்மளோட ட்ரோன்களை வடிவமைக்கணும் அப்படிங்கிறது போல எண்ணங்கள்ல மேற்குலக நாடுகள் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஆர்டிக்லயும் போர் நடக்க போகுது. அதாவது வெப்பன்ஸ் போர் நடக்க போகுது. யாரோட வெப்பன் அந்த டெம்பரேச்சர்ல ஆப்ரேட் ஆகுதோ அவங்க தான் ஆள போறாங்க அப்படிங்கிறது போல. ஆல்ரெடி என்னதான் அமெரிக்கா கிட்ட ஏர் கேரியரு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் ஆர்டிக் ஆள்றது ரஷ்யா தான். ஏன்னா இந்த ஐஸ் பிரேக்கர்ஸ் எல்லாம் பெருமளவுல இருக்கிறது ரஷ்யா கிட்ட தான். இப்ப அது மட்டும் இல்லாம இந்த ஐஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஆர்டிக் பகுதியில பெருமளவுல ஆயுதங்களை வேலை செய்ய வைக்கிறதா இருக்கட்டும், அவுட் போஸ்டா இருக்கட்டும், பெருமளவுல ரஷ்யா கிட்ட தான் இருக்கு. அதான் அவங்களோட நியூக்ளியர் எனர்ஜியில வந்து பாத்தீங்கன்னா இயங்கக்கூடிய வகையில வடிவமைக்கக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் பெருமளவுல ரஷ்யா கிட்ட ஃபிளீட் இருக்கு. அவங்க பெருமளவுல இப்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிக்கை இதுக்கு மேல ஆளணும் இல்ல காம்பீட் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிக்கலையும் வெப்பன்ஸ் ரேஸ ஆரம்பிக்க போறாங்க மேற்குலக நாடுகள். அதுக்கு தான் கனடாவை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா எங்களோட இணைஞ்சுக்குங்க, கட்டாயமா இணைஞ்சே ஆகணும், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற அழுத்தங்கள் கொடுக்குறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா கனடா அந்த அளவுக்கு பெருமளவுல ஆயுதங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஆர்டிக் பகுதி ஆர்டிக்ல இருக்கக்கூடிய புது புது போர்ட் சிட்டிஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட போர்ட் சிட்டிஸ் அந்த சைடு உருவாகும் போது ரஷ்யாவோட வணிக பாதையை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு பெருமளவுல வந்து கனடாலாலதான் முடியும். கனடா கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலப்பரப்பு இருக்கு. ஒருவேளை அந்த இடத்துல இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிச்சிச்சுன்னா புது புது நகரங்கள் உருவாக ஆரம்பிக்கும். அப்படி உருவாகக்கூடிய நகரங்கள்ல பெருமளவுல ஆயுதங்கள், பெருமளவுல பிளீட், நேவல் பிளீட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணோம் அப்படின்னா கனடானால முடியுமா தன்னிச்சையா? அது கனடா அமெரிக்காவோட இணைஞ்சிட்டாங்கன்னா அமெரிக்காக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ரெண்டாவது அது எல்லாமே அமெரிக்காவோட ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால அமெரிக்கா அதிக அளவுல ஆளுமே அந்த இடத்துல செலுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அடுத்தது ஆர்டிக்காக இந்த வெப்பன்ஸ் ரேஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஆயுதங்கள் பெருமளவுல இந்த குளிர்ல வேலை செய்யற மாதிரியான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே. இந்த பதிவுல வெப்பன்ஸ் ரேஸ் பேச வெப்பன் ஆக்குறது, ரெண்டாவது லேசர் வெப்பன்ஸ் அதிநவீனப்படுத்துறது, அடுத்த டிஃபென்ஸ் லேயர், ரெண்டாவது ஹைப்பர்சோனிக் மிசைல் புது மிசைல் தொழில்நுட்பம், அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக்கை யாரு ஆள்றது. சோ இது போல பல போட்டிகள் டீம் ஏ டீம் பி அதாவது ரஷ்யா டீம் அண்ட் அமெரிக்கா டீமுக்கு இருக்கிறதுனால இந்த போட்டியில யார் யாரு என்னென்ன வளர்ச்சி அடைகிறாங்க, அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி யாருக்கு முதல்ல கிடைக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் தொடர்ந்து
நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் stay safe. Bye bye.